வெல்கம் பேக் டு சேனல். ஓகே, வாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வாங்க நம்ம புதிய மெனு ஒன்று பார்ப்போம். என்ன சமையல்னா இன்னைக்கு வந்து நம்ம புதிய மெனுவில் வந்து ப்ரான் பட்டர் மில்க் செய்ய போகிறோம். ஸோ அதுக்குள்ள ஜாமான நம்ம பார்ப்போம். கிலோ ஊடாம், 3/4 கிலோ ஊடாங்கிறது சுத்தம் பண்ணி தலையெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இது வந்து அடுத்து ஹாலன்னு 2 வெங்காயம், 2 ஹாலன் வெங்காயம், 2 ஊசி மிளகா இவ்வளவு தேவை எனக்கு, பூண்டு 1 மங்கு, கருவேப்பிலை 4 கொத்து. இது வந்து மீன் மசாலா வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இந்த பட்டர் வந்து சால்டட் பட்டர். இது வந்து உப்பு உள்ள பட்டரு. இந்த பட்டர் நீங்க வாங்கிக்கிங்க, நம்ம இதில் உப்பு எதுவும் சேர்க்க போறது இல்லை. ஸோ சீஸு, தண்ணி பால், இந்த பிரைன். ஓகே, வாங்க செய்யும் முறையை பார்ப்போம். ஓகே, உப்பு 1 கரண்டி எடுத்துக்கங்க, போதும். போட்டு நல்லா இது பண்ணிட்டு கணஞ்சி விடுங்க. நல்லா ஒன்று சேர்ந்துட்டோன்னே நம்ம பொரிச்சிடுவோம் அதை. ஓகே, வாங்க சட்டி சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றி இந்த ஊனான நம்ம பொரிச்சு எடுப்போம். இது எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்குங்க, ஏன்னா ஊனா பொரிக்கணும்ல. சூடுறதுக்கு நம்ம நல்லா சூடாயிருச்சு. ஸோ நம்ம ஸ்டேஜில் ஊடா நம்ம போட்டுருவோம், பொரிச்சிடுவோம். போட்டுக்க சார். பாருங்க, இந்த ஊடா வந்து நீட்டா இருந்த ஊடா வந்து சுருங்கி இப்படி சின்னதா வந்தவங்க தான் நம்ம எடுக்கணும். பாருங்க, இந்த பழம் வந்து சரியான பழம், இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இதுதான் கரெக்டா ஊடா வந்துச்சு, இந்த பழத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த பாருங்க, இந்த பழம் வந்து ஊடா சுருங்கி சின்னதா வரும்போது நம்ம எடுக்கிற வேண்டியதான். பாருங்க, இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு இந்த கலர்ல. அது வந்து ஊடா வந்து நீட்டா இருந்தது வந்து இந்த மாதிரி சுருங்கி இவ்வளவு தூரம் வந்தா நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து செய்யும் முறை காட்டுறோம். பட்டர் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு இவ்வளவு போதும். பாருங்க, பட்டர் இப்போ நல்லா விலகிடுச்சு. ஸோ இப்போ 2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுவோம். ஸ்டேஜில் மறுபடியும் வெட்டி வச்ச மிளகா, ஊசி மிளகா, அதையும் அதிலே போட்டுருவோம். கருவேப்பிலை 4 கொத்து, அதையும் போட்டுருவோம். பூண்டு 1 கைப்பிடி, அதையும் போட்டுருவோம். நல்லா நெய் வாசம் வருதுங்க. அந்த பட்டர் வந்து நல்ல குவாலிட்டியான பட்டர் போட்டு நல்ல நெய் வாசம் வருது நம்ம தடிக்கிறதுல. ஓகே, பாருங்க நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம மிளகாத்தூள் 2 கரண்டி, இது வந்து பாபாஸ் மீன் தூளுங்க, இது 2 கரண்டி போட்டுங்க. வேணா போட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் மசாலாவா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதான் போட்டுக்கிட்டேன். நல்ல அரோமா வருது. இந்த மசாலா சேர்ந்தோன்னா ஒரு நல்ல அரோமா அந்த பட்டர்ல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணிப்பால் ஊற்ற போறோம். இந்த தண்ணிப்பால், இந்த பிராண்டு, இதை வந்து நம்ம ஊற்றிக்கணும். பாருங்க, இப்போ வந்து இந்த பத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டனால ஃபிஷ் மிளகாத்தூள். ஸோ அது வந்து இந்த மாதிரி கலர்ல வந்திருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் இதில்.
ஏன்னா சீஸ்லேயும் உப்பு இருக்கும், அப்புறம் பட்டர்லேயும் உப்பு இருக்கும். ஸோ நம்ம பார்த்தே போனோம், மூடான வரை உப்பு போட்டு பொரிச்சிருக்கோம். நம்ம பார்த்தே போட போகிறோம். இந்த கலரு மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊடான நம்ம போட்டுருவோம். நல்லா போட்டுட்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் தான், நீங்க யார் வேணாலும் சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம சீஸ் போட போறோம். சீஸ் வந்து 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா கூட எடுத்துக்கங்க, இல்லை குறைவா வேணாலும் குறைவா எடுத்துக்கங்க. பாருங்க நல்லா கணக்கா வந்துருச்சு அந்த பட்டர், ப்ரௌன் பட்டர் சீஸு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று தப்பா பண்ணேன், 4 போட்டேன். மறுபடியும் நல்லா ருசியா அப்படியே பார்க்க டெம்டிங்காக இல்லை பாருங்க. ஸோ செஞ்சு பார்க்கணும் நீங்களும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் உரப்பு கூட சாப்பிட்னாலும் நான் உரப்பு கூட விட்டுருக்கேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் உரப்பு குறைவா பட்டு பார்த்து செஞ்சுக்கங்க. பாருங்க நல்லா கிரீமியா நல்லா ருசியா அந்த மசாலாவோட சேர்ந்து அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இது தெரியுமான்னு கேட்கறான் பத்து ப்ரான் பட்டர் மில்க் நல்லா சீஸ் செஞ்சிட்டோம். ஸோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா பாருங்க எவ்வளோ சீஸியாக அப்படியே டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நீங்களும் இதை சமைச்சு பார்க்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து நீங்கள் என்னோட வீடியோ பாருங்கள். என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.